எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கடாசட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த வாசனை வரணும். இது நம்ம குழந்தைங்களுக்கு தினமும் ஈவினிங் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. பால் கொடுக்குறது பதிலாக இதை கொடுங்க. ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா கொழு கொழுன்னு ஆகிடுவாங்க. அவ்வளோ வலுவு உளுந்து. ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. இப்போ நல்லா உளுந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே சட்டியில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கரிசி சேர்த்துக்கணும். சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அதையும் நல்லா பொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடணும். அது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனைக்காக நல்லாயிருக்கும். டைஜஸ்டும் ஆகிடும் பிள்ளைங்களுக்கு. நல்லா ஆறுனதும் இப்படி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தாராளமாக 1 மாதம் வரையே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பப்போ அரைச்சி ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்போ இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அரைச்ச பவுடரை 2 கரண்டி எடுத்து போட்டுட்டு உப்பு 1 கல் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம இனிப்பு சேர்க்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இனிப்பை. இல்லை உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டே போதும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். பால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஏற்கனவே வறுத்ததுங்கிறனால ரொம்ப கொதிக்க வேண்டியதில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதித்தாலே போதும். இதுக்கு இனிப்புக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். அதை அப்படியே டைரெக்டாக சேர்க்கலை. கொஞ்சம் பாவு காய்ச்சி வடிகட்டி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு அந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். அதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே உளுந்தங்கஞ்சி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணியாக தான் நான் வைக்கிறேன். கெட்டியாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாக நாட்டு சக்கரை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். நமக்கு உளுந்தங்கஞ்சி தயாராகிடும். இதை ஈவினிங் தினமும் குழந்தைங்களுக்கு பாலாற்றி கொடுக்குறதுக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.